இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வந்து கேப்டன் மில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் மில்லர் படம் ஒரு நல்ல படம். கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி லைன் சின்னது தான். ஆனால் அந்த ஸ்டோரி லைனை வச்சு எப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம். சுதந்திர டைமில் வந்தப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது காமிச்சிருக்கிற படம். ஸோ இதுதான் ஸ்டோரி லைன். இந்த சின்ன லைனை அவங்க வந்து சூப்பராக வந்து கேப்சர் பண்ணி எடுத்திருக்காங்க. விஷுவலைசிங் சரி, அதில் இது காஸ்டியூம் டிசைனிங் சரி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் வந்து நம்ம ராஜாங்க கிட்ட அடிமையாக இருந்தோம். அதுக்கப்புறம் ராஜாங்க கிட்டேருந்து பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து நமக்கு சுதந்திர டைமில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவங்க இருந்தப்போ நம்மளை என்னெல்லாம் இது பண்ணாங்க, எவ்வளோ கொடுமை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன் மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்மளே அறியாமல் கண்ணுலேருந்து தண்ணி வரும். இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கும். நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணியோ ஃபீல் பண்ணியோ இருந்துக்க மாட்டோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் இப்படி நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் ஆனால் அந்த சீன் அவர் எடுத்து வச்சிருக்கிற சீன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அழுவோம். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அந்த சீனை. கண்டிப்பாக நீங்கள் அந்த சீனை நீங்கள் தேட்டரில் பார்த்தே ஆகணும். அந்த சீனை மிஸ் பண்ணாதீங்க. அது பயங்கரமான சீன் அது. அப்போ தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோவோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக பேக் போஸ் தான் காமிச்சிருக்காங்க. பேக் போஸ்லேருந்து காமிச்சு ஃப்ரண்ட் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக பண்ணுறது தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷோட மூவிஸில் இது தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ரொம்பவே ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது பேக் போஸ்லேருந்து கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு போகும்போது ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்து ஒரு ஷாட் இன்னொரு ஸ்டோரி லைன்லேயும் ஒரு ஷாட் இன்னொரு இதுலேருந்தும் எடுத்து 2 ஷாட்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனை காமிக்கிறாங்க, அடுத்து ஒரு போர்ஷனை காமிக்கிறாங்க. ஸோ அந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனுக்கு கனெக்ட் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து அதுதான் ஸ்டார்டிங் கனெக்ஷனே வந்து எங்கேயுமே மிஸ் மேட்ச் ஆகாமல் ஈஸியாக புரிகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாக இல்லாமல் ஒரு வேர்டுக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு வார்த்தையில் இவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் இருக்கும். அதில் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பார், நம்மளை எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பாங்க, ஆனால் இதில் நம்மளை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஒரு கேள்வி கேட்பார். அது நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணுது. அந்த சீனை மட்டும் பாருங்கள். அந்த சீன் பார்க்கும்போது அது எல்லாருமே யோசிக்க வைக்கும். அப்போ இப்படிலாம் இருந்திருக்கு, எவ்வளோ என்னதான் மாற்றம் வந்தாலும் இப்போ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த இது மாற்றம் உண்டாகலை அப்படின்ற ஒரே வார்த்தையில் அது வந்து சொன்னது வந்து அந்த சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த காலத்து பழைய காலத்து வார்த்தைங்க யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. சாதாரணமான வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தையில் பல அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு வார்த்தையும். அது எல்லாருமே வந்து கண்டிப்பாக பர்சனலாக வந்து நிறைய பேர் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பர்சனலாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். ஸ்டோரியை வந்து அழகாக கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்கையும் எங்கேயும் குழப்பாமல் வேறு ஒரு போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் காமிச்சு அதையும் இது மேட்ச் பண்ணுது. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப்பாக இருக்கட்டும், சலாராக இருக்கட்டும், ரீசெண்ட் டைம்ஸில் வந்த இந்த படத்துலேயே வந்து ஸ்டோரி போர்ஷன் வந்து இங்கே ஒரு போர்ஷன் காமிச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்தளவு கனெக்ஷன் இல்லாமல் பீப்புளுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட வராமல் அவ்வளோ கிளியர் கட்டாக எடுத்திருப்பாங்க. அந்த போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனுக்கும் அது எப்படி வருது, இந்த சீன் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன சீன் நடந்திருக்கு அப்படின்றத அதை சூப்பராக கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. அதுதான் தனுஷோட என்ட்ரியும் கூட. அதுதான் வந்து அந்த சீனுக்கான இதுவே. அதுக்கப்புறம் நான் அந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண் கலங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் இருக்கும்போது நம்மளை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்களா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் இவர் எப்படி ஒரே ஒரு வார்த்தையில் பல அர்த்தம் உள்ளே அடங்குற மாதிரி கொடுத்துருக்காரோ அந்த ஒரு சீன்லேயே நம்மளை வந்து பல விஷயத்தை யோசிக்கிறாரு. இப்படிலாம் இருந்திருக்கா, அப்போ இன்னும் 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 என்னெல்லாம் குடும்பம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனும் நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸ்டோரி லைன் நான் சொன்ன மாதிரி சின்னது தாங்க, ஒரே ஒரு ஸ்டோரி லைன். அழகாக வந்து பிரிட்டிஷர்ஸ் நம்ம ஆண்டது, அதுக்கு முன்னாடி அரசர்கள் நம்ம ஆண்டது, எப்படிலாம் கொடுமை பண்ணாங்க அப்படின்றது தான். நம்ம இதில் வந்து ஒரு கேஸ்டேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே வராங்க எல்லா படத்துலையுமே. பட்டு இப்போ அப்படி இருக்கான்றது கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அப்போ மேபி அப்படி இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு வார்த்தையும் கடைசியில் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சீனில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் முடியும் போது எல்லாருமே கோயிலுக்குள்ளே போவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது தனுஷ் அப்பயும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த வார்த்தைலாம் வந்து கண்டிப்பாக பர்சனலாக வந்து எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய வார்த்தை தான். அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக வேணா இருக்கட்டும், என்ன இதுவாக வேணா இருக்கட்டும். அதில் வந்து அவர் சொன்ன விதம் வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருப்பார். பெரிய விஷயம்லாம் சொல்லியிருக்க மாட்டார். எந்த கடவுளுமே வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். அதை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த சீனுக்கு வந்து அந்த டைலாக்கு ரொம்ப இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, இப்படி ஓகே இவ்வளோ தானே அப்படின்ட்டு இதுக்காக அடிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து டைலாக்கை வந்து அழகாக கன்வே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபயரிங். இந்த எப்படி சொல்கிறது, படம் ஆரம்பிக்கட்டும், படம் கடைசியில் முடியட்டும், படம் ஃபுல்லாகவே கன் ஃபயரிங் தான். இந்த எப்படி சொல்கிறது, அது அந்த நேரத்தில் வந்து ஜீவா மியூசிக் போட்டிருக்காரு. ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, வேறு இன்ஸ்ட்ருமெண்டல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து மியூசிக் ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆகலை இதில். அந்த டைம் பீரியடுக்கு மோஸ்ட்லி ட்ரம்ஸு தான் தேவை அப்படின்ற மாதிரி நிறைய வார் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ட்ரம்ஸ் யூஸ் பண்ணி அந்த மியூசிக் தான் யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியோ அது ஆக்சுவலி அப்படி பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டோரிக்கு வந்து கன்வே ஆகாது, ஸ்டோரிக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பழைய படம் இருக்கிற மாதிரி இருந்தால் பீரியாடிக் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி ட்ரம்ஸு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது அவர் சைடில் மிஸ்டேக் கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். இதை விட அவரால் கண்டிப்பாக பெட்டராக பண்ண முடியும். இதில் வந்து பண்ணது எல்லாருமே சொல்கிறாங்க மியூசிக் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு பர்சனலாக வந்து மியூசிக் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஏன்னா ஃபுல்லாக கன் ஃபயரிங் டும்மு 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 டும்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு தாங்க இருக்குது. ஓகேவா, படம் ஆரம்பிக்கிறதும் சரி படம் கடைசிலையும் சரி அவ்வளோ ஃபயரிங் தேவையா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்கிறது, அவர் கதையை ரொம்ப பெருசாக காமிக்கணும், ரொம்ப ஹைப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி எடுத்திருக்காரா இல்லை என்னன்னு தெரியல. பட் ஆனால் காமிச்ச சீன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஃபயரிங் நடக்குது அப்படின்னா ஃபயரிங் சமயத்தில் நமக்கு எப்படி சொல்கிறது, என்னடா இது எப்போ பாரு இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட அதில் காமிக்கிற ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், அவர் வச்ச வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து அந்த பீரியாடிக் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காஸ்டியூமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, காஸ்டியூம் க்ரூவும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது இங்கிலீஷ் படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் சீன்ஸு. பட் ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் அப்படியே உங்களை விண்டேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளை வந்து அதை ஃபீல் பண்ண வைக்கும். அப்புறம் 2-3 ஷாட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்டும் தனுஷை பேக் போஸ்ட்லேருந்து காமிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த சீன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்படி ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது திடீர்னு சம்டைம்ஸ் உங்களுக்கு கேஜிஎஃப் ரிமைண்ட் பண்ணாலும் பட் ஆனால் இதோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் இவர் மோஸ்ட்லி படம் ஃபுல்லாகவே பேக் ஃப்ரேம்லேருந்து காமிச்சு தான் ஃப்ரண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, தனுஷோட மூவிஸில் எனக்கு தெரிஞ்சு இது புதுசுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லாமலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் எப்படி நம்ம ஜெயிலர் படத்தில் ஒரே ஒரு சீன் வந்து எப்படி நம்ம படம் ஃபுல்லாக அவரை பற்றி பேச வச்சாரோ ஜெயிலர் படத்தில், அதே மாதிரி இந்த படத்துலையுமே அவர் வருவார். ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ் சீனில் அவர் வருவார். அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாரு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அவருக்கான ஃப்ரேமும் அவருக்கான சீன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். பட் அந்த கம்மி போர்ஷன்லேயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவர் எந்த விதத்துலையுமே அவர் என்ன சொல்கிறது, இவர் சரியாக பண்ணல அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே படத்தில் நல்லாயிருக்கும். ஆக்ட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா மோகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரோலுக்கு அவங்க எப்படி சொல்கிறது, அந்த ரோலுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகலை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அவங்களோட
ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நமக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலை. அந்த ரோலில் எப்படி சொல்கிறது, வேறு மேபி அவங்க இன்னும் எஃபர்ட் போட்டிருக்கலாம், இல்லை வேறு ஆர்டிஸ்ட் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க இது டேரக்டர்ஸ் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் தான் அவர் பண்ணியிருப்பார். பட் ஆனால் நமக்கு வந்து ஆடியன்ஸோட இதில் ரீச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக ஒன்றும் ரீச் ஆகலை. இப்போ தனுஷோட கேரக்டர் சொன்ன மாதிரி, சிவராஜ்குமார் சொல்கிற மாதிரி இப்படி வந்து ஒரு கேஸ்ட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிரியங்கா மோகன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து நமக்கு வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ படம் ஃபுல்லாக ஒரு நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட போர்ஷன்லேயும் அது கண்டிப்பாக நல்லா காமிச்சிருக்கணும். இப்போ படத்தில் வந்து சாப்டர் வைஸ் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆரம்பிக்கும் போது ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஓகே கதைக்குள்ளே இப்போ தான் போகிறாங்க அப்படின்னு போகும்போது நல்லா வரும்போது டக்குன்னு சாப்டர் 2 ஒன்று கொண்டு வந்தாங்க. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் லேக் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அதை வந்து போர்ஷன் சாப்டர் 2வை அப்படியே வந்து நமக்கு போர்ஷன் 3க்கும் போர்ஷன் 4க்கும் கொண்டு போகிறதுக்காக ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் சாப்டர் 3 சாப்டர் 4 வரும்போது அதோட எப்படி சொல்கிறது, அதோட ஸ்பீட் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ வந்து நமக்கு இன்டர்வல் டைம்லேயே வரும்போது ஓகே படம் ஓகே நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அதை அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து கேஸ்ட் இஷ்யூ அந்த இதுவாக சொல்லிட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுள்ள இது பண்ணுறாங்க சொல்லிட்டு படம் ஆரம்பத்துலேருந்தே அதுக்கான இது தான். இது வந்து கடைசியில் எப்படி கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காளி வெங்கட், இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இவராலையும் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பார். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவர் பயங்கரமாக நடிக்கிறாருங்க. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு படத்தில். எப்படி சொல்கிறது, இப்போது மற்றவங்க பண்ணுறது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓகே படம் ஓகே எல்லாருமே நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அவங்களாம் ஹீரோ அவங்களாம் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணாது. ஓகே படம் ஒரு ஸ்டோரி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் இவர் பண்ணும்போது படத்தில் இவர் மட்டும் தனியாக தெரிவார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு அழகாக அவரை வந்து தனியாக காமிச்சிருக்காங்க படத்தில். அது டேரக்டர் வந்து அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதா இல்லை கதைக்கு அவர் தேவை அப்படின்னு சொல்கிறதா தெரில. அவர் பின்னி எடுத்துட்டாருங்க அந்த ஆக்ஷனை. அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, ஸோ பீப்புள் இந்த மாதிரி கூட ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு ரோலில் பண்ணியிருப்பார். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜான் கொகேன்ன்றவர் இந்த படத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லனுங்க இருப்பாங்க. இப்போ நம்ம படத்தோட இதுவே அதுதான், நம்ம பிரிட்டிஷ் நம்மளை கொடுமைப்படுதா, அரசாங்கம் இது ராஜா காலத்து ஆளுங்க நம்மளை கொடுமை பண்ணுறாங்களா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேயும் வில்லங்களை காமிக்கிறனால ஸோ ஜான் கொகேன்றவர் வந்து நம்ம ராஜா காலத்துலேருந்து இது பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். பெருசாக இருக்காது, பட் ஆனால் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் ரியாக்ஷன் அவர் காமிக்கிற சீன்லாம் உண்மையிலே எப்படி சொல்கிறது, நமக்கே ஒரு கோபம் உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நடிக்கிறாரு. அவர் கண்டிப்பாக அவர் வந்து நிறைய படத்தில் யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் கிஷானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சீன்ஸு யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் டான் மகாநல்லில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கணும். அவருக்கு ஏன் நிறைய சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அவர் பயங்கரமாக எப்படி சொல்கிறது நல்லா ஆக்ட் பண்ணுவாருங்க அவர். அவருக்கு தனியாக அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல. இந்த படத்தில் கண்டிப்பாக அவருக்கு யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அதித்தி பாலனும் வந்து பெருசாக யூஸ் பண்ணல. அவங்க மேக்ஸிமம் ஸ்க்ரீனில் ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ தான் காமிப்பாங்க. லாஸ்ட் போர்ஷன்லேயும் அப்புறம் ஃபஸ்ட்டில் ஒரு 2 போர்ஷன்லேயும் என்னமோ காமிப்பாங்க, அவ்வளோதான். மேபி ஒரு பார்ட் 2க்கான இதில் லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 2ல் மேபி இவங்களை கண்டினியூ பண்ணி அதில் அதிகமாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக கூட யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா படம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். எந்த விதத்துலேயுமே வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்செட் ஆகிற மாதிரி இருக்காது. படத்துக்கு போகிறோம் ஓகே, ஆனால் நல்ல படம் போகிறோம் போய் பார்க்குறோம் ஓகே,
நல்லாயிருக்கு, விண்டேஜ் இது, வார் இது. ஆனால் என்ன சொல்கிறது, இது வந்து கமர்ஷியல் படம் கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியாக போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம், பொங்கல் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணி பார்ப்போம் படம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய படம் கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற படம். ஸோ பாருங்கள், நல்ல படம். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் என்ன படத்தில் சாங்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாங்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. சாங்ஸ் எதுவுமே ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வேறு என்ன சொல்கிறது, இது கண்டிப்பாக ஆனால் தனுஷ்குடைய கெரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவருக்கு கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு இது ரொம்ப பிடிச்சி நடிச்சிருக்காரு. அவரே கண்டிப்பாக சொல்லுவார், இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரே நடிச்சிருப்பார். ஏன்னா அவரை வச்சு யாரும் இந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய படத்தை பற்றி நான் பேசுகிற வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் ஆகும்.